இந்த காலத்து அரசியலுக்கு இளைஞர்கள் எப்படி அடிமைப்படுத்தப்படுறாங்க, இதெல்லாம் நம்பாதீங்கன்றதுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறேன், கேட்டுங்க. அந்த காலத்துலேயே பட்டுக்கோட்டை எழுதி வச்சிட்டாரு. சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா, அந்த வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு, அந்த வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாடு போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே இருந்து பயந்து ஒளிந்து விடாதே என்று இந்த மாதிரி ஒரு தத்துவ பாடல் இருக்குது. இந்த பாடல் பட்டுக்கோட்டை எழுதினார், எம்ஜிஆருக்கு நடித்தார். இந்த மாதிரி தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இளைஞர்களே. நடித்தார், பாடல் எழுதினார், இசை அமைத்தார், ஓகேவா, திரையில் நடித்தார், அவ்வளோதான். அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றபடி அவர் பாட்டு எழுதலை, நடிக்கலை, இது எல்லாமே பண்ணலை, புரியுதுங்களா? திறமை இருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த மாதிரி ஓகே, இதை நான் அடுத்த வீடியோ போடுறேன்.